நமஸ்காரம். விஜய் ரவீந்திரன், அஸ்ட்ராலஜர், பிலிம் டைரக்டர். இப்ப நம்ம இந்த பதிவுல பார்க்கிறது உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரங்களை உள்ளடக்கிய கன்னி ராசிக்கான இந்த 2025 பிறந்திருக்கிற விசுவாவசு தமிழ் புத்தாண்டு பலன்கள். கன்னி ராசி மனசாட்சிக்கு கட்டுப்பட்ட ராசி, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நிறைந்த ராசி, காமெடி சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நிறைந்த ராசி. அடுத்தவங்களுக்கு உதவி பண்றது அப்படின்னாக்கா சக்கரை கட்டி மாதிரி, கல்கண்டு மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணி அதனால உபத்திரவமாகி அவசப்படுறவங்களும் நீங்க கன்னிராசிக்காரங்களா. எதை கொண்டு வந்தோம் எதை கொண்டு போக போகிறோம் அப்படின்ற ஒரு உயர்ந்த பிலாசபில இருக்கிறவங்க. மண்மனை பொன் பொருள் பூமி இந்த மாதிரிதான் ஆசையே கிடையாது. மேல ஆகாசம் கீழே பூமி இந்த மாதிரி நினைச்சு அப்படி ஒரு யதார்த்தமா வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கவங்க தான் கன்னிராசிக்காரங்க. உங்களுடைய நல்ல மனசுக்கு ஏன் அப்படின்னாக்கா உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் நேச்சுரலி சுக்கிர பகவானுக்கு ஃபிட்டு. சோ அந்த திருப்பதி வெங்கடேஷ் பெருமாளுடைய அனுகிரகம் பெற்ற ராசி கன்னிராசி. இன்னொன்னு புதன் பகவான் உச்சமாகின்ற வீடு உங்க கன்னிராசி தான். அது மட்டும் இல்லாம சுக்கிர பகவானுக்கு நீச்ச வீடும் உங்க வீடுதான். அதனாலேயே சுக்கிர பகவான் நீச்சமாகி உங்க ராசிநாதன் புதன் பகவான் உச்சமாகின்ற வீடுன்றதுனால ஒரு நீச்சபங்க ராஜயோகத்திற்கு ஆளான ராசி கன்னிராசி. சாதாரணமா ரொம்ப ஒரு கேவலமா ரொம்ப ஒரு மோசமா ஒரு கலவு கீழா சொல்லணும் அப்படின்னாக்கா பூட்ட கேஸ் நினைக்கிற ஒரு கேஸ் கூட பாத்தீங்கன்னாக்கா கடைசி நேரத்துல அப்படி தூசி தட்டி பரன்ல இருந்து அந்த பழைய வித்து போன ஃபைல எடுத்து தூசி தட்டி எல்லாம் புரட்டி இரட்டி ரீகாப்பிங் பண்ணி ரீவேல்யூ கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஏன்னா அந்த ஃபைல் அவ்வளவு ஒர்த்து. அந்த மாதிரிதான் அந்த ஃபைல் மாதிரிதான் நீங்களும் கன்னிராசிக்காரங்களும். அந்த மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா கடைசி நேரத்துல ஏதாவது ஒரு விதத்துல வந்து ஏதாவது ஒரு கேட் ஓப்பன் ஆகும். அதனால வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னாக்கா கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரத்துல ஒரு சுகர் பிபி வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எல்லாமே வந்து டேக் இட் ஈஸி பாலிசி. ஒரு 4 பேருக்கு உதவி பண்றீங்க, 4 பேருக்கு நல்லது பண்றீங்க, 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறதே ஆண்டவன் உங்களை நல்லபடியா நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வந்துருவாரு. அதுக்கு ஏற்ற வருஷம் தான் இந்த விஸ்வாவசு வருஷம். ஏன்னா இந்த விஸ்வாவசு அப்படின்ற ஒரு தமிழ் மீனிங் பாத்தீங்க அப்படின்னாக்கா உண்மையா உழைக்கிறவங்க, நேர்மையா இருக்கிறவங்க, 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. இதை நாயகன் டயலாக் சொல்றேன்னு நினைச்சிட வேண்டாம். இதுதான் விஸ்வாவசோட மீனிங் டிரான்ஸ்லேஷனு. சோ இந்த மாதிரி இருக்கிறவங்களை தூக்கி விடுற ஆண்டு இந்த விஸ்வாவச ஆண்டு. அந்த மாதிரி இருக்கிறவங்க கை கொடுத்து தூக்குற ஆண்டு தான் இந்த விஸ்வாவச ஆண்டு. வித்து போனது, வெந்து போனது, காஞ்சி போனது, தீஞ்சு போனது எல்லாமே மேல வரக்கூடிய காலகட்டம் இந்த 2025. அதாவது இந்த ஏப்ரல் தமிழ் புத்தாண்டுல இருந்து 2026 தமிழ் புத்தாண்டு வரைக்கும் எப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோம். மார்ச் 29 சனி பயிற்சி நடந்து முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி. 6ஆம் இடத்துல இருந்து சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு கடத்தர சமத்துக்கு போயிட்டாரு. 6ஆம் இடம் பெஸ்ட் பிளேஸ். அங்க இருந்து வந்து 7ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. என்ன சார் 6 பெஸ்ட்ல இருந்து வந்து இப்போ பெஸ்ட் இல்லாத ஒரு ஒஸ்டான இடத்துக்கு போயிட்டாரு சனி பகவான் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. புரியுது. பட் அது வந்து வேற மாதிரி ரெக்டிபிகேஷன் அங்க இருக்குது. அது நிவர்த்தி ஆகுது. அதாவது ஒரு மைனஸ் வந்து இப்ப வந்து பிளஸ் ஆகுது உங்களுக்கு. அதே மாதிரி 7ஆம் இடத்துல ராகு பகவான் பாத்தீங்கன்னாக்கா இப்ப 6ஆம் இடத்துக்கு வராரு. நான் சொன்னேன் அந்த வேற மாதிரி நிவர்த்தி ஆகுது அப்படின்ற மாதிரி மைனஸ் வந்து பிளஸ் ஆகுதுன்னு. சோ மைனஸ் பிளஸ். 6ல இருந்து சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு போறாரு. 7ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் வந்து இந்த ஏப்ரல் 26ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 6ல ராகு 12ல கேது. ஒரு அருமையான அம்சமான ஒரு ஆஸ்பெக்ட் இது. சும்மா வந்து இதை வந்து மாங்காய் புளிச்சதோ வாய் கசந்ததோ வாய் புளிச்சதோ அப்படின்ற மாதிரி வாய் கலந்ததோ நம்ம பேச அஸ்ட்ராலஜர் நம்ம கிடையாது. 9ஆம் இடத்துல இந்த குரு பகவான் மே 11 10ஆம் இடத்துக்கு வராரு. 10ஆம் இடத்துக்கு வந்து 2, 4, 6 இந்த 3 இடங்களை பாக்குறாரு. 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம், 4ஆம் இடம் சுகஸ்தானம், 6ஆம் இடம் ஒன்னு வழக்கு ரோக சத்துருஸ்தானம். அந்த 6ஆம் இடத்துல இப்ப வந்து 7ஆம் இடத்துல ராகு பகவான் 6ஆம் இடத்துக்கு வந்துருக்காரு. அந்த ராகு பகவானை இவர் பாத்துறாரு. இப்ப புரியுதுங்களா? உங்க கன்னிராசிக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஷார்ட்டா பாத்தீங்க அப்படின்னாக்கா 6ல ராகு 12ல கேது அனைத்து விதமான பீடைகளை தொலைத்து விபரீத ராஜயோக அஷ்டலட்சுமி யோகத்தின் மூலமாக சொத்து சேர்க்கை, சொத்துக்களை சீரமைத்தல், விற்று பெருக்குதல், அதோட ஆன்மீக பயணம், தீர்த்த யாத்திரை, புண்ணிய நதிகள் நீராடுதல், புராதனமான பழைய வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்கள் தரிசித்து கர்மா நிவர்த்தியாதல், ஜென்ம சாபல்ய நிவர்த்தியாதல். இதோட 10 தொழில் ஜீவன உத்தியோக கர்மஸ்தானத்துக்கு வர இருக்கிற குரு 2ஆம் இடம் 4ஆம் இடம் 6ஆம் இடங்களை பார்க்கறதுனால குடும்ப விருத்தி, ஆன்ம சுகம், தேக சுகம், காஞ்சி தீஞ்சி வற்றி போன கிணற்றிலேயும் ஊற்று புனல் வெள்ளம் பொங்கி லட்சுமி கிராட்சம் பெருகி வெளியிடுமே. 7என்ற களத்திரஸ்தான சனியா இருந்தாலும் இருக்கிறது குரு பகவானுடைய வீடுன்றதுனால வெட்டி பயலுக்கும் மொட்டை பயலுக்கும் மூஞ்சி முகரக்கட்டை முத்துவ மாங்காய் முதிர்கண்ணிக்கும் கூட
தப்பாம கல்யாண பிராப்தி வந்தாகணுமே. இன்னமும் இப்படி பார்த்தா நாணய லேவாதேவி பொன்பொருள் சகல சௌபாக்கியம் முயற்சி, அப்படி பார்த்தா செய்தொழில் உத்தியோக வேலை வெட்டி அபிவிருத்தி, இதையும் தாண்டி பார்த்தா புஞ்சை மண்ணுக்கும் பொண்ணுக்கும் கூட சாப நிவர்த்தி, பயிர் வேளாண்மை சாகுபடி திருப்பூட்டு மஞ்சக்கயிறு தானி பிராப்தி, நஞ்சைக்கு 4 உழவு புஞ்சைக்கு 7 உழவுன்றது போல அம்சமா செழிச்சு விளந்த விளைச்சலான பயிர் வளத்தை விட கட்டாந்தரை கரிசல் பெண்ணுக்கு தேடி வந்து ரவுண்டு கட்டி வரம் அலைமோகிற நேரம் வந்ததே. ஒரு சிம்பிளா பாத்தீங்க அப்படின்னாக்கா, படிச்சவனும் படிக்காதவனும், விஷயம் தெரிஞ்சவனோ தெரியாதவனும், ஊர் உலகம் அறிஞ்சவனோ அறியாதவனோ, நல்லவனோ கெட்டவனோ, பணம் உள்ளவனோ இல்லாதவனோ, சரக்கு போடுறவனோ சரக்கு போடாதவனோ, வேலையில இருக்கிறவனோ இல்லாதவனோ, வேலை தேடிட்டு இருக்கிறவனோ இல்லாதவனோ, வேலை தேடிட்டு இருக்கிறவனோ வேலை தேடாம இருக்கிறவனோ, தொழில் இருக்கிறவனோ தொழில இல்லாதவனோ, யாரா இருந்தாலும் 7ன்ற கலத்திரஸ்தானத்துக்கு வந்த சனி பகவான் அங்க 7ஆம் இடத்துல ஏற்கனவே இருந்த ராகு பகவான் 6ன்ற கர்மஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. சோ சனி பகவான் ராகு பகவான் ஏறக்குறைய வந்து எக்ஸ்சேஞ்சிங் ஹவுஸ் கன்னிராசிக்கு. சனி பகவான் உங்கள் கன்னிராசிக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா, நாட் ஓன்லி 6 கூட மட்டும் இல்ல, 5 என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய பஞ்சம ஸ்தானாதிபதியாகவும் ஆகிறாரு. அந்த பூர்வ புண்ணிய பஞ்சம ஸ்தானாதிபதி அப்படின்னாக்கா பூர்வ புண்ணிய அப்படிங்கும்போது இந்த ஜென்மத்தை விட்டு இதுக்கு முன்னாடி ஜென்மம், இதுக்கு முன் ஜென்மத்துக்கு தான் போறோம். பிளாஷ்பேக் மாதிரி இந்த ஜென்மத்துக்கு நீங்க வந்தது காரணம் யாரு? தாய், அம்மா, மாதா. இப்ப 7ஆம் இடம்ன்றது கலத்திர ஸ்தானம், ஏற்கனவே 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றது பர்டிகுலரா தாயை குறிக்கின்ற ஸ்தானம். அதாவது தாயின் ஆசீர்வாதம், தாயின் அனுசரிப்பு, தாயின் ஒத்துழைப்பு, தாயால உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள், அந்த நன்மையோட ரேஷியோ அது ஒரு சிலருக்கு 10% இருக்கும், ஒரு சிலருக்கு 30% இருக்கும், ஒரு சிலருக்கு 80% இருக்கும், ஒரு சிலருக்கு 100% இருக்கும். இந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் தாயை குறிக்கின்ற ஸ்தானம். அந்த 5 கூட சனி பகவான் இப்ப 7ஆம் இடத்துக்கு போறாரு. அந்த 7ஆம் இடம் வந்து கலத்திர ஸ்தானம், கட்டுன பொண்டாட்டி. கொஞ்சம் முன்னா இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி அவன் வந்து செல்ஃப் எடுக்கிறவனா செல்ஃப் எடுக்காதவனும், வேலைக்கு ஆகிறவனும் வேலைக்கு ஆகாதவனும், அவன் யாரா இருந்தாலும் சரி என்னென்ன கேட்டகரி பீப்புள்ன்றத உங்களுக்கு சொல்லிட்டேன் பட்டியல் போட்டு. நீங்கள் தாயின் மனதை குளிர வைத்தால், கட்டின பொண்டாட்டியோட மனச ஒரு பாலை வாத்தீங்கன்னா, 2 பெண்மணிகள் ஒரு மனிதனுக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு ஆம்பளைக்கு 2 கண்கள் மாதிரி, ஒரு கண்ணு ஒரு தாய், ஒரு கண்ணு ஒரு பொண்டாட்டி. இந்த கன்னிராசிக்காரங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த கன்னிராசிக்கான ஒரு ஐடியாலஜி ஃபார்முலாவே இதுதான். 5க்கும் 6க்கும் உடைய சனி பகவான் இப்ப இருக்கிறது 7ஆம் இடம், 7ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் இப்ப இருக்கிறது 6ஆம் இடம். இப்ப அந்த 6ல இருக்க ராகுவை குரு பகவான் பாக்குறாரு. ஸ்பெஷலான ஒரு வெயிட்டான ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டா அடிச்சுது. இதுல 12ஆம் இடத்துல வேற சொல்லி வச்ச மாதிரி வந்து கேது பகவான் இருக்காரு. சோ தாயையும் தாரத்தையும் அவங்களுடைய மனசை குளிர வச்சீங்க, தாயோட மனசை குளிர வச்சீங்க, தாரத்தோட மனசை பாலை வாத்தீங்க, தேனை வாத்தீங்க அப்படின்னாக்கா, ஆய கூடி தாயும் தாரமும் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் தானே கண்ணு அப்படின்ற மாதிரி. சரி அவன் மேல ஆனா நம்ம வச்ச நம்பிக்கையை காப்பாத்திட்டான். 4 வார்த்தை நமக்கு வந்து பேசலாம், திடீர்னு வந்து பேசலாம். யாரோ எந்த புண்ணியவானோ யூடியூப்ல சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அவங்க மனசு வந்து வாழ்த்தினால் அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா டைரக்டா ஆண்டவனுடைய அனுகிரகத்தை உங்களுக்கு ஈட்டி தரும். அதே போல ஒரு மனைவியை சாதாரணமா வச்சாதீங்க. இவங்க வந்து உங்களுக்கு காவல் தெய்வம் மாதிரி. அதனால காவல் தெய்வம் கடா வெட்டி பொங்கல் வைக்கிறது இல்லையா, அந்த மாதிரி இந்த காவல் தெய்வத்தை விட்டுறாதீங்க. இவங்க மனசுல நீங்க பாலை வாத்தீங்கன்னா உங்களுக்கு தங்குதடை இல்லாம தேனாரும் பாலாரும் உங்கள் வாழ்விலே பொங்குமே பெருகுமே. 4 முழம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 2 முழம் மல்லிகைப்பூ ஈட்டுக்கிறாங்க, இதை கொஞ்சம் வாங்கிட்டு போய் கொடுத்து பொண்டாட்டியில சமரசம் பண்ணி, என்னடா இது என்னைக்கு திருநாளா இந்த மாதிரிலாம் வாழ்க்கையில வந்து கல்யாணம் இத்தனை வருஷத்தை வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டுக்காரன் பண்ணவே இல்லையே, திடீர்னு பண்றானே, சரி ஏதோ ஒரு புண்ணியலாம் ஏதோ யூடியூப்ல பேசுறத பார்த்துட்டு பண்றான் போல இருக்கு நம்ம வீட்டுக்காரன் அப்படின்ற அவங்க மனசு குளிரும். இதெல்லாம் பண்ணுங்க. அவங்க மனசு குளிர்ந்து உங்க மேல ஒரு கருணை பார்வையை வீசி ஒரு அனுதாப அரவணைப்பை கொடுத்தாங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆள் ப்ராப்ளம் ஆகுது. சோ தாயையும் தாரத்தையும் நீங்க கவனிச்சீங்க அப்படின்னாக்கா, இந்த 2025 வந்திருக்கிற தமிழ் புத்தாண்டு, விசுவாவசு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு கன்ஃபார்மா ஒரு தூக்குது அப்படின்றது கன்ஃபார்ம். உருக்கா இருக்கிற சரக்கு உடனே விட போகும், உருக்கு இல்லாத சரக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கல்யாண சந்தையில இதே ஒரு காரணத்தினால தள்ளி போயிட்டு இருந்தேன், கட்டாந்தரை கரிசல்
பெண்ணுக்கு கூட வரம் அலைமோதும். ஏன் அப்படின்னாக்கா அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு போய் அது போன வீடு குரு போற வீடு, பிளஸ் அந்த குரு பகவான் கர்மஸ்தானத்துல இருந்து அந்த 6ஆம் இடத்தை பார்த்து அந்த 6ல ராகு 12க்கு ரெக்டிஃபை பண்றதுனால பல ஈக்குவேஷன்களும் போயிட்டு இருக்கு. கன்னிராசி பாத்தீங்கன்னாக்கா உங்க கணக்குல அட மேலதான். ஒரு சாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு 2 வீலர் மெக்கானிக் கடை போட்டிருப்பீங்க, சரியா போகல, லேபர் ப்ராப்ளம். நீங்க ஓனர் இருந்ததுனால ஒரு சின்ன கடை தான், ஒரு ஜங்ஷன்ல கடையை போட்டிருப்பீங்க. நீங்க ஓனர் இருந்ததுனால காலங்காத்தால 7 மணிக்கு வந்திருப்பீங்க, நைட்டு 11 மணி வரைக்கும் நீங்க உட்காந்துருப்பீங்க. ஆனா வண்டி வரணும்ல, வண்டி வரணும்னா பாத்தீங்கன்னாக்கா ஆத்தரைசன்ல விடுறேன், ஏற்கனவே அங்க விட்டுக்கிட்டு இருக்கிறேன், இங்க விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருப்பான். உங்களுக்கு ஏதோ வந்து இந்த பழைய டிவி சுட்டி, பழைய ஓட்டா ஆக்டிவா, இந்த நித்து போன வண்டி, அந்த மாதிரி கொஞ்சம் வந்து எல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு காலங்கடைக்கு போற செய்தி இருக்க வண்டினா 1-2 அப்படி வந்துகிட்டு இருக்கோம். இதுல பஞ்சர் போடுறதும் அதையும் நீங்க பண்ணுவீங்க, சும்மா இருக்க கூடாதுன்ட்டு. உங்களுடைய உழைப்பு கொஞ்சம் கை கொடுத்தா கூட வந்து சரியான ஒரு போதிய வருமானம் இல்ல. இதுல பையனை யாராவது வேலைக்கு வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு பாக்குறவங்களுக்கு வந்து உனக்கா இந்த கடையில வந்து பையன் இருக்கிறான், ஆள் வேலை செய்யறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தாக்கா ஒரு பழைய 4 வண்டி வித்து போன வண்டி அப்படி நிறுத்தி வச்சிருப்பீங்க நீங்க. ஏன்னா அதெல்லாம் பார்த்து 4 பேர் வரணுமே அப்படின்றதுக்காக. அப்படி இருந்தாலும் வரல. சோ இந்த நேரத்துல நான் சொன்ன மாதிரி தாயையும் தாரத்தையும் அம்மாவையும் கட்டின பொண்டாட்டியும் கவனிச்சீங்க அப்படின்னாக்கா, அது எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிக்கிற விதத்துல கவனிச்சு அவங்க மனசுல இடத்த பிடிச்சு அவங்களுடைய மனம் குளிர்ந்து அவங்களுடைய ஆசீர்வாதங்களை அவங்களுடைய அன்பான அரவணைப்புகளை நீங்க வாங்கினீங்க அப்படின்னாலே சடனா பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பைக் வரும், 150cc வரும், 220cc வரும், 300cc வரும், மாறி மாறி வரும். அந்த கடை வந்து பரவாயில்லப்பா, சூப்பரா இருக்குப்பா, அவர் வந்து கரெக்டா பண்றாருப்பா, காலங்கத்துல 7-7 நம்ம திறந்துருவாரு, பையன் கூட திறக்கிறாங்க, பையன் இருக்கானா அவரே எல்லா வேலையும் பண்றாருப்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பேர் வரும். அதே மாதிரி சார்ஜஸ்னா பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளா இருக்குப்பா. அவன் வந்து கரெக்டா வந்து ஆயில் மாத்தினாரு அப்படின்னாக்கா வந்து ஆயில் மாத்தினதை வந்து அவன்கிட்ட காமிக்கிறாரு, ஆயில் மாத்தின டப்பாவெல்லாம் காமிச்சிட்டு சார் எடுத்துட்டு போறீங்களா இல்ல நான் தூக்கி போட்டுருவா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. ரொம்ப நியாயமா ரீசனபிளா இருக்காரு. என்னென்ன பார்ட்ஸ் மாத்திரமா அதெல்லாம் இது பண்ணாரு. அதுல அந்த பழைய பார்ட்ஸ் மாத்திரம் எடுத்து வச்சு கரெக்டா சார் இதெல்லாம் மாத்தி சார் எடுத்துட்டு போயிருக்கு சார் அப்படின்னு வேணாம் அப்படின்னாக்கா அப்படியே விட்டு போங்க சார் அப்படின்றாரு. சோ ரொம்ப ரீசனபிளா இருக்கும். இவருக்கே ஆச்சரியம், உங்களுக்கே ஆச்சரியம், என்னன்னா இத்தனை நாள் நம்ம வந்து உட்காந்துருந்தா காலங்காத்தால நைட் வரைக்கும் பாத்தீங்கன்னா மாங்கு தேவையான உட்காந்து காலைல 7 மணி வந்து கடையை திறந்து சட்டரை திறந்து வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தோம், 11 மணி வரைக்கும் இருப்போம் நம்ம, ஆளே வரல. இப்ப பார்த்தாங்க வண்டி மேல வண்டி அலம்போகுது, இப்படி இருக்குதா அப்படின்னு மாதிரி இருக்கும். என்ன மேட்ரு அப்படின்னாக்கா, முக்கியமானவங்க ஹோம் டிபார்ட்மெண்ட் கவனிச்சிங்க நீங்க இந்த விசுவாச இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. அதாவது வீட்லயே சாமியை வச்சுக்கிட்டு வெளியே போய் கையில வெண்ணையை வச்சுட்டு நெய் கலந்த கதையா வெளியே போய் ஏன் தேடணும்? வெளியே போலாம், குடும்பத்தோட கோயிலுக்கு போலாம், அது வேற விஷயம், புரியுதுங்களா? அந்த மாதிரி இப்ப உங்களுக்கு இப்ப இதனால என்ன ஆகும், பக்கத்துல இருக்க கடைக்காரர் பார்த்தாரு, ஃபேன்சி ஸ்டோர் போட்டு பார்த்தாரு, சரியா உள்ள அவரு காலி பண்ற மாதிரி இருக்கு. உங்களுக்கு வந்து கடை பத்தல, ஏன்னா வண்டி பெருகுது. அதனால என்ன பண்றீங்கன்னா அந்த உலகம் என்ன சொல்றது, நீங்க எடுத்துக்கப்பா, நீங்க இப்ப பார்த்து வாடகை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம அப்படின்றாரு. கூட இன்னொரு பையனை வேற வேலைக்கு வைக்கிறீங்க. சோ இந்த மாதிரினா டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. நான் சொன்னது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். உத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம், அஸ்தம் சந்திரபகவானுடைய நட்சத்திரம், சித்திரை செவ்வாயுடைய நட்சத்திரம், 3மே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிளானட்ஸ்களுடைய சாரவாங்கிற நட்சத்திரங்கள். உங்களுக்கு வந்து எப்படின்னாக்கா அடுத்தவங்க வந்து ஒரு 5 நிமிஷம் பேசுறாங்க அப்படின்னாக்கா அவங்க ஆரம்பிச்சு ஒரு 30 செகண்ட் போனோடனே அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா டக்குன்னு அந்த பரிசை பிடிச்சிருவீங்க. அவ்வளவு ஷார்ப் மதிநுட்பம் நிறைந்தவர்கள் கன்னிராசிக்காரங்க. என்னவோ உங்க உழைப்பு பாத்தீங்கன்னாக்கா வேலை கிடைத்த நீர் போல வந்து எல்லாம் வெட்டியா போயிட்டு இருந்தது. பட் இந்த 2025ல இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாச உலகத்துல அருமையான உங்களுக்கு செட்டப் உங்களுக்கு கரெக்டா வந்து கிரியேட் ஆகுது. பெற்ற தாயையும் கட்டின பொண்டாட்டியையும் கவனிச்சிருங்க, ஆல் ப்ராப்ளம் சால்வ்டு. நீங்க சூரிய நமஸ்காரம் பண்ணிவாங்க, காலத்துக்கு ஒரு பிசானம் நீங்க கையாள வச்சீங்கன்னாக்கா ரொம்ப சிறப்பு. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு 5க்கும் 6க்கும் உடையவர், அவங்க ஆசீர்வாதங்களை நிரம்ப பெறலாம். சோ இந்த விசுவாச வருடத்துல பணம் வரும் நாட்கள் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை. பஞ்சாயத்தாகும் நாட்கள் செவ்வாய்க்கிழமை. உஷாரு. மேட்ரு கைகூடும் நாட்கள், மேட்டர் அப்படின்னு எவ்வளவு நினைச்சுக்காதீங்க, எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு. அதற்கான நாட்கள் புதன்கிழமை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய வீட்டை புதுப்பிச்சு கட்டுறது, பழைய வீட்டை வித்து புது வாங்குறது, பழைய பிளாட்டை வித்து புது பிளாட் வாங்குறது, ஒரு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ரியல் எஸ்டேட்ல லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது, எவ்வளவோ விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு பெருகுது. எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா 10ஆம் இடத்துக்கு வர குரு பகவான் அவர் பார்க்கிற பார்வைகள் 2, 4, 6. அதுவும் சனி பகவான் 7ஆம் இடம், ராகு 6ஆம் இடம், எக்ஸ்சேஞ்சிங் ஹவுஸ் மாதிரி பிளஸ் விபரீத ராஜயோகம் மாதிரி. சோ பல விஷயங்கள் நல்லபடியா வரதுனால இந்த நான் சொன்ன அந்த சிம்பிள் ஃபார்முலா தாயையும் தாரத்தையும் கவனிச்சீங்கன்னாக்கா உங்களுடைய தரம், உங்களுடைய ரேஞ்சு ஏறும்.
நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பிரச்சனை நம்புறீங்க, அம்மா அப்பா ஆசீர்வாதங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலே அண்ணனுக்கும் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்க இருக்கிறதோட நமது சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் வளங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓம் நம சிவாயம். ரஜேஷ் ரவீந்திரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர்.